மும்மாரி அப்படிங்கறது எப்படி சொல்லுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, 3 பிளஸ் மாரி என்பதுதான் மும்மாரி என்று வந்திருக்கிறது. அதாவது ஒரு மாதத்திலே 3 முறை மழை என்பது பொழிய வேண்டுமாம். 3 முறை மழைனா இப்படி கூட சொல்லுவா, 10 நாளைக்கு ஒரு தடவை மழை பெய்யணும் சார் அப்படின்பா. தொடர்ந்து 3 நாள் ஒரே அப்படியே கண்டினியூஸா 3 நாள் மழை அடிக்கிறதை விட 10 நாட்களுக்கு ஒரு முறை மழை என்பது பொழிந்தால் அந்த ஊரானது, அந்த பகுதியானது மிகவும் வளமுடன் இருக்கும். அதாவது அந்த மண்ணிலே பார்த்தோமேயானால் நீர் வளம் என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அதன் மூலமாக விவசாயம் என்பது தழைக்கும். அதன் மூலமாக எல்லோரும் வயிறார உணவு அருந்துவார்கள் அல்லவா, அப்படித்தான் சொல்லி இருப்பார். ஆனால் இதனை விவேக சிந்தாமணி அப்படிங்கிற அந்த நூல்ல எப்படி தெரியுமா சொல்லியிருக்கா, இந்த மும்மாரி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய டெஃபனிஷனே கொடுத்திருக்கா. எப்படி கொடுத்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மழை அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த வேதத்தை ஓதுகின்ற அந்த வேதியர் அந்தணர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த வேதத்திலே கற்று தேர்ந்து அதிலே சொல்லி இருக்கிறபடி சரியாக அந்த யாகாதி கிரியைகளை அவர்கள் செய்து வர வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதாவது அடிப்படையான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லி இருப்பார். அந்தணர்களை பொறுத்தவரை அவர்களுக்கான தர்மம் என்பது அதிகமாகவே இருக்கும். அதாவது ஔபாசனம் அப்படின்னு சொல்லுவார். நித்திய ஔபாசனம் அப்படிங்கிற அந்த அக்னியை வளர்த்து கொண்டிருக்க வேண்டும். அதுபோக அக்னிஹோத்திரங்கள் என்று சொல்வார்கள். சரியான நேரத்திலே நம்ம இஷ்டிங்கிற வார்த்தையை இன்னைக்கு கூட பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி அந்த இஷ்டி அப்படிங்கிற அந்த யாகத்தையும் சரிவர செய்து கொண்டு வர வேண்டும். இப்படி அந்த வேதத்திலே எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ அதன்படி எந்த ஒரு வேதியர் எந்த பகுதியிலே வாழ்கின்ற அந்த வேதியரானவர் சரியாக செய்து கொண்டிருக்கிறாரோ அந்த பகுதியிலே மழை என்பது சரியாக பொழியுமாம். அந்த வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மழை அப்படின்னே சொல்றார். அது போக அடுத்தது பார்த்தோம்னா, நீதி மன்னர் நெறியினுக்கோர் மழை. எந்த ஒரு மன்னன் நீதி நெறி வழுவாமல் ஆட்சியினை செய்து கொண்டிருக்கின்றானோ, அந்த தர்ம நியாயத்தின்படி அரசாட்சியினை செய்து கொண்டிருக்கின்றானோ அவனுக்கென்று ஒரு முறை மழை பெய்யுமாம். அதற்கு அடுத்தபடியா சொல்றா பாருங்க, மாதர் கற்புடை மங்கையர்க்கோர் மழைன்னு சொல்லிட்டு, அதாவது கற்புடைய மங்கையர் எந்த பகுதியிலே வசிக்கிறார்களோ அவர்களுக்கென்று ஒரு முறை மழை என்பது பெய்யுமாம். இப்படி அந்த மாதத்திலே 3 முறை 3 மழை என பெய்யுமே என்று அந்த விவேக சிந்தாமணியிலே அந்த 26வது பாடலானது சொல்கிறது.